தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 60 உயிர்கள் கள்ளச்சாராயத்தினால் பறிபோனதாக அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவமானது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணம் தொடர்பாக தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதில் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் பல உயிர்கள் பலியாகும் வகையில் தொடர்ந்து மெத்தன போக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசின் இந்த செயலை கண்டித்து வரும் ஜூன் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் பாஜக சார்பில் நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய கள்ளச்சாராய உயிரிழப்புகளை பார்க்கும் பொழுது 1980 காலகட்டத்தில் ஏற்பட்டதை போல தமிழகம் 40 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டதோ என்ற அச்சத்தை தனக்கு ஏற்படுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் 35க்கும் அதிகமான உயிர்கள் பறிபோய் இருக்கின்றன என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் தருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். அவர்களுடைய குடும்பத்தினருக்கு பாஜக எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை நேற்றைய தினம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 60 உயிர்கள் கள்ளச்சாராயத்தால் பறிபோனதற்கு பிறகும் முதலமைச்சராக தொடர தனக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். வரும் ஜூன் 22 அன்று தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாஜக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் பல உயிர்கள் பலியாகும் வண்ணம் அரசு மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி ஜூன் 22 மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாஜக நடத்த இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.